15வது சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்கும். இங்கே ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம் என்கிற ஒரு சங்கீதமாக இங்கே பாடுகிறதை நம்ம பார்க்குறோம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உமது கிருபை நிமித்தம், உமது சத்தியத்தின் நிமித்தம் உம்முடைய நாமத்திற்கு மகிமையை வர பண்ணும். எங்களுக்கல்ல எல்லா மகிமையும் உம்முடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணும். ஆண்டவருடைய நாமந்தான் மகிமைப்படணும். அல்லேலூயா. சில பேர் தங்களை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள், தங்களை பிரசங்கித்து கொண்டு இருக்கிறார்கள், தங்கள் பெரிய ஆளாக சொல்லுகிறார்கள். நாங்கள் பெரிய மனுஷர்கள், பெரிய ஊழியர்கள், பெரிய தீர்க்கதரிசி, வல்லமையான ஆட்கள் என்று தங்களுக்கு மகிமையை தேடிக்கொள்கிறார்கள். ஆனால் நாம் யாருக்கு மகிமையை செலுத்த வேண்டும்? எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், உம்முடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும், உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும். நீ தான் இந்த பூமிக்கு வானத்தை உண்டாக்கின தெய்வம், உமக்கு தான் மகிமை வர பண்ண வேண்டும் என்று சொல்லி தான் என்ன பண்ணுறாங்க, இந்த சங்கீதத்தை ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், உமது நாமத்திற்கு மகிமை வர பண்ணும். அவருடைய தேவன் எப்போதும் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். அவருடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். எங்கள் தேவன் எங்கே, உங்கள் ஆண்டவர் எங்கே என்று புறஜாதிகள் நம்ம என்ற கேட்கறதுக்கு என்ன ஆண்டவர் இருக்குது? ஏன் அவங்க எங்களை கேட்கணும்? நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமானவைகளெல்லாம் அவர் செய்கிறார். மற்ற மனிதர்லாம் நம்ம பார்த்து கேட்குறாங்க, உங்கள் தேவன் எங்கே? நீங்கள் நம்பி இருந்தீங்களே, தானியேலை பார்த்து, நீ இடைவிடாமல் நீ ஆராதித்த தேவன் உங்களை எங்கே? இயேசு சிலுவை தொங்கியும் போது உண்மை உத்தமமாக இருந்தையே, உன்னை தப்பி வைக்கிறதுக்கு யாரும் இல்லையா? எலியா வரலையா? மோசே வரலையா? இடைவிடாமல் நீ ஆண்டவரை தொழுது கொள்றியே, உனக்கு யார் ஆண்டவர் உனக்கு உதவி செய்யலையா? உங்கள் தேவன் எங்கே? உன் வாழ்க்கையில் இது நடக்கலையே, இந்த காரியம் நடக்கலையே, உனக்கு திருமணம் நடக்கலையே, இந்த வெற்றி நடக்கலையே, இந்த படிப்பில் இந்த விஷயத்தில் இன்னும் ஒரு தெளிவு இல்லையே, இன்னும் வீடு கட்ட முடியலையே என்று ஒரு என்ன பண்ணுறது, குழப்பம் வருது. உங்கள் தேவன் எங்கே? நீங்கள் தேடுறீங்களே, உங்களுக்கு உதவி செய்யலையா? உங்கள் தேவன் எங்கே என்று மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏளனமாய் பேசும்போது நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அங்கே இருந்து தமக்கு சித்தமானதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா காரியத்தையும் அவர் சித்தத்தின்படி தான் நடக்குது. ஆமென். எதுவும் இந்த பூமியில் அவர் சித்தம் இல்லாமல் நடக்கிறது இல்லை. உங்கள் தலையில் இருக்க முடியெல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். ஆமீன். நீங்கள் ஒன்றுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமீன். அவர் பரலோகத்திலிருந்து அவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்து கொண்டு இருக்கிறார். அவருடைய விக்கிரகங்கள், யாருடைய விக்கிரகங்கள்? புறஜாதியுடைய விக்கிரகங்கள் பற்றி அவங்க சொல்கிறார். சங்கீதக்காரன் சொன்னான், அவருடைய விக்கிரகங்கள் எல்லாம் வெள்ளியும் பொன்னும் மனுஷன் கைவேலையுமாக இருக்கிறது. அவங்களுடைய கடவுள் எப்படி இருக்குது? மனுஷனே என்ன பண்ணான்? வெள்ளியும் பொன்னையும் உருக்கி ஒரு சித்திர வேலையை உண்டாக்கி அவைகளை சிலையாக வைத்து மனுஷன் வணங்கி கொண்டு இருக்கிறான். எங்கள் தேவன் எங்கே கேட்குறீங்க? உங்கள் கடவுள் எங்கே? அது வெள்ளியும் பொன்னும் மரத்தினால் செய்யப்பட்ட, கையினால் செய்யப்பட்ட வேலைகளினால் மனுஷன் உருவாக்கின கடவுள் தானே. எங்கள் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். வெள்ளியும் பொண்ணுடைய தேவன் அல்ல நம்முடைய தேவன். கையினால் செய்யப்பட்ட தேவன் அல்ல, மனுஷரால் உண்டாக்கப்பட்ட தெய்வம் அல்ல, மனுஷரால் பூஜிக்கப்படுகிறது, மனுஷனால் தூக்கப்படுகிறதும் அல்ல தெய்வம். பரலோகத்தில் இருக்கிறார். அவர் வாயிருந்து பேசாது, அவை கண்களிலிருந்து காணாது. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு கண்ணு இருந்து பார்க்காது, ஆமே, அதுக்கு காது இருந்து கேட்காது, வாயிருந்து பேசாது. நம்முடைய தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். அதிகாலையிலே மோசே, என் சமூகத்தில் வா, நான் உன்னோட கூட பேசணும். யோசுவா, நான் உன்னோட கூட பேசணும். எலியா, உன்னோட கூட நான் பேசணும், வா, என்கிட்ட வான்றாரு. அல்லேலூயா. நம்முடைய தேவன் பேசுகிற தேவனாக இருக்கிறார். அவைகள் எல்லாம் வெள்ளியும் பொண்ணுமா இருக்கிறது. வாயிருந்து பேசலை, காது இருந்து கேட்கலை அப்படின்னு சொல்கிறார். மனுஷனுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொண்ணுமா இருக்கிறது. அவைகள் வாயிருந்து பேசாது, கண்கள் இருந்து காணாது. கண்கள் இருக்குது, ஆனால் அது காணாது. நம்முடைய தேவன் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு பூமி முழுவதும் அவர் கண்கள் உலாவி கொண்டு இருக்கிறதா, தமது வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு. கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமே. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை, தூங்குவதும் இல்லை. இரவு நேரத்தில் கூட எந்த பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக தேவன் தம்முடைய பிள்ளைகளை இரவு நேரத்திலும் பகல் நேரத்திலும், பகலிலும் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தக்கூடாது என்பதற்காக இரவும் பகலும்
நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். மனுஷனை நினைக்கிறதுக்கும் அவனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். அவன் மேலேயே நினைவாக இருக்கிறேன், அவன் மேலேயே கண்ணாக இருக்கிறீங்களே. ஏன்டா அவன் தேவனுடைய சாயலாக இருக்கிறான். அல்லேலூயா. மனுஷன் தேவனுடைய சாயலாக இருக்கிறான், தேவனுடைய படைப்பாக இருக்கிறான். அவனுடைய கர்த்தருடைய சுவாசம் அவனுக்குள்ளே இருக்கிறது. அவர்தான் அவனை உண்டாக்கினார். ஆகினாலே அவனை ஆண்டவர் கண்ணோக்கி இருக்கிறான். ஆண்டவர் மனுஷனை நோக்கி பார்க்கிறான். அவைகள் காது இருந்து கேளாது, அவன் மூக்கிருந்தும் சுவாசிக்காது. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் பெருமூச்சை கூட கர்த்தர் கேட்டாரா? இருதயத்தின் நினைவை கூட தூரத்தில் இருந்து அறிகிற தேவன் நம்முடைய தேவன் காதுகருக்கு. அவர் இங்கிருந்து கூப்பிட்டாலும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் கூப்பிட்ட நாளிலே அவர் மறு உத்தரவு வருவார். தானியேல் கூப்பிட்ட போது ஆண்டவர் மறு உத்தரவு அருளினார். மோசே கூப்பிட்ட போது மறு உத்தரவு அருளினார். தாவீது குமாரனே எனக்கு இறங்கு என்று பர்திமேயை கூப்பிட்ட போது மறு உத்தரவு அருளினார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் மறு உத்தரவு கொடுக்கிறார். அவர் செவி கேட்கக்கூடியதாக இருக்கிறது. விக்கிரகங்களுக்கு காதுகள் இருந்து கேட்காது, காது இருந்து கேட்காது. பாருங்க, காதுகள் இருந்து கேட்காது, அவள் மூக்கு இருந்தும் நுகராது. நம்முடைய வாசனை இன்னதென்று அவர்களுக்கு தெரியாது. தேவன் நம்முடைய வாசனை இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவைகள் கைகளிலிருந்தும் தொடாது, அவைகள் கால்களிலிருந்தும் நடவாது, தொண்டையிலிருந்தும் சத்தமிடாது. அதுக்கு கை இருக்கலாம், கால் இருக்கலாம், தொண்டை இருக்கலாம். ஆனாலும் வெள்ளியும் பொன்னும் அதற்கு உருவம் இருந்தாலும் அது உயிரற்ற ஒரு பொருளை நாம் பார்க்குறோம். அதை மனிதன் என்ன பண்ணுறான்? தூக்கி சுமக்கிறான். அதை என்ன பண்ணுறான்? கடவுள் என்று சொல்லி மனிதன் ஆராதிக்கிறான், பூஜிக்கிறான். இதை தான் வேதம் சொல்லுகிறது. தொண்டையிருந்து சத்தமிடாது, அவைகள் பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறோம் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். அவைகள் நம்புகிறவர்கள் அவர்களைப் போலவே இருக்கிறார்கள். அவர்களுக்கு கண் இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனாலும் கிறிஸ்துவை அறியாது இருக்கிறவர்கள் வேதம் சொல்லுகிறது அவர் தேவனை அறியாது இருக்கிறதுனாலே மரித்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவை அறியாதவன் யாரு? மரித்தவன். அவைகளை பண்ணுகிறவர்கள் அவளை போலவே இருக்கிறார்கள். நாம் அவைகளை போல இல்லை, நம்மை உண்டாக்கின தெய்வத்தை போலவே இருக்கிறோம். அல்லேலூயா. அவைகளை வணங்குறவர்கள் அவைகளை போல இருக்கிறார்கள். நாம் பரலோகத்தின் தேவனை வணங்குறதுனாலே நாம் அவரை போல சுபாவமுடைய போல அவரை போல தன்மையுடையவர்களாக இருக்கிறோம். அவைகளை நம்புகிறவர்கள், அவைகளை விசுவாசிக்கிறவர்கள் அவைகளை போலவே இருக்கிறார்கள். நாம் யாரை விசுவாசிக்கிறோம், யாரை நம்புகிறோம்? அல்லேலூயா. புரியுதா நான் சொல்கிறது? ஆமே. நாம் யாரை நம்புகிறோம்? பரலோகத்தில் இருக்கிற தேவனை நம்புகிறோம். நாம் அவரை போலவே, அவருடைய சாயலை போல, அவருடைய சுபாவத்தை போலவே நாம் என்ன பண்ணுறோம்? மாறிக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அவைகளை போலவே இருக்கிறோம். நாம் விக்கிரகங்களை வணங்கவில்லை, கர்த்தரை வணங்குகிறோம். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை வணங்குகிறோம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே உனக்கு துணையும் அவரே உனக்கு கேடகமாக இருக்கிறார். யாரை நம்பணுமா? இஸ்ரவேலே. இஸ்ரவேலேண்டா 12 கோத்திரத்தாரையும் சொல்றாரு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே உனக்கு துணை. கர்த்தரை நம்பு. கர்த்தரை நம்புகிறவன் மனுஷன் பாக்கியவான். அமீன். அல்லேலூயா. அவர்தான் உனக்கு துணை. யார் உனக்கு துணை வருவாங்க? பக்கத்து வீட்டுக்கார, மாமா, மச்சான், அதெல்லாம் உனக்கு துணையாக இருக்கிறது கிடையாது. கர்த்தரே உனக்கு துணையாக இருப்பார். ஒரு வேளையில் நம்ம எல்லாரும் நம்முடைய துணையெல்லாம் நமக்கு விட்டுட்டு போகலாம். துணையாக இருக்கிறவங்க கூட தொல்லையாக இருக்கலாம். ஒருவேளை அம்மா அப்பா கூட சில நேரத்துக்கு தொல்லையாக இருக்கலாம், அண்ணன் தம்பி சில நேரத்துக்கு தொல்லையாக இருக்கலாம், கட்டின மனைவி தொல்லையாக இருக்கலாம், புருஷன் தொல்லையாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு தொல்லையாக இருக்கலாம். அவங்களாம் நான் நம்பின நண்பர்களுக்கு நமக்கு துணையாக இருப்பாங்க நம்ம நினைப்போம். அவர் கூட சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? நமக்கு துணை இல்லாமல் போயிடுவாங்க. ஆனால் இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவர் தான் உனக்கு என்ன பண்ணுவார்? மரணம் பரியந்து உனக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தான் நமக்கு துணையாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை நம்பு, அவரே உனக்கு துணையும் அவரே உனக்கு கேடகமாக இருக்கிறார். வரப்போகிற ஆபத்துக்கெல்லாம் அவர் உன்னை காப்பார். அல்லேலூயா. இந்த மக்கள், சபையில் இருக்க மக்கள் எல்லாம் இதை நம்ம அறியணும். அவரை யாரை ஆசீர்வதிப்பாராம்? ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே உங்களுக்கு துணையும் அவரே உங்களுக்கு கேடகம். ஆரோன் குடும்பத்தார்னா யாரு? ஊழியக்காரன் குடும்பம். ஆமென். ஆரோனுடைய குடும்பம் ஊழியக்கார குடும்பம். ஊழியக்கார குடும்பமும் கர்த்தரை நம்பணும். ஆமென். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அது சொல்லிட்டார் போதாது. ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களே கர்த்தரை நம்புங்க, அவர் தான் உனக்கு துணை, அவர் தான் உனக்கு கேடகமாக இருக்கிறார், அவர் தான் உனக்கு பாதுகாவலாக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள்.
யார் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்க என்ன பண்ணுங்க, கர்த்தரை நம்புங்கள், அவரே உங்களுக்கு துணையும் கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார், தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், தேவன் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். ஆண்டவர் மட்டும் நமக்கு துணையாக இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் சாத்தான் நம்மளை என்ன பண்ணுவான், இந்நேரம் நம்ம அழிச்சிட்டு இருப்பான். கர்த்தர் மாத்திரம் நமக்கு துணையாக இராவிட்டால் நான் நிர்மூலமாகி இருப்போம். நாம் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் நிர்மூலமாகாத சுத்தமாக கிருபையாக இருக்கிறோம், ஜீவனோடு கூட இருக்கிறோம்னா அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை நம்பு. கர்த்தரை நம்புகிற யாவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார், அவர்தான் உனக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. யோசுவாவோட கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு துணையாக இருப்பேன். ஆமீன். அல்லேலூயா. இப்போ சீஷர்களிடம் சொல்கிறார், உலகத்தை முடிவு பிறந்து நான் உங்களோட கூட இருப்பேன், உங்களுக்கு துணையாக இருப்பேன், உன்னை விட மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கும்போது யாரும் நமக்கு விரோதமாக எழும்ப முடியாதுங்க. கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு கர்த்தர் துணையாக இருக்கிறார், நம்மோடு கூட கர்த்தர் துணையாக இருக்கிறார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார், நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார், துணையாக இருக்கிறார். பாருங்க, அவன் துணையாக, ஆண்டவர் துணையாக இருந்ததுனால்தான் அவங்க ராஜாவானாங்க, பிரைம் மினிஸ்டராக மாறினாங்க. கர்த்தர் மட்டும் துணையாக இல்லைன்னா அவங்க எங்கே இருப்பாங்க? தாவீதோடு கூட கர்த்தர் இருந்ததுனால்தான் அவன் ராஜாவாக மாறினான். தானியேலோடு கர்த்தர் இருந்ததுனால்தான் எகிப்து தேசத்தில் பிரதம மந்திரியாக மாறினார். ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் துணையாக இருக்கிறார். யாருக்கு? கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு. ஆமே. நீ கர்த்தரை மாற்றம் ஒழுங்காக நம்புவீனா கர்த்தர் உனக்கு துணையாக இருப்பார். எல்லா இக்கட்டுக்கும் ஆபத்துக்கும் பொல்லாப்புக்கும் உன்னை விலக்கி காப்பார். எந்த மனுஷனுடைய தந்திரம் மந்திரம் எதுவாக இருந்தாலும் சரி உன்னை காக்க வல்லவராக இருக்கிறார். ஆமே. நீ எதுக்கு பயப்பட வேண்டியது? ஏன் தெரியுமா? கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார். தேவனே எனக்கு துணையாக இருக்கும்போது நான் யாருக்கு பயப்படணும்? ஆமீன். கடவுள் நமக்கு துணையாக இருக்கும்போது யாருக்கு நான் பயப்படணும்? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும்போது யாருக்கு நான் நஞ்சுவேன்? கர்த்தரின் பக்கத்தில் இருக்கா, என் வலது பக்கத்தில் இருக்கா, இடது பக்கத்தில் இருக்கா, என்னை முன்னையும் பின்னையும் காக்கிறார். கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து காக்கிற தேவனாக இருக்கிறார். சூழ்நிலைகள் 1000 வாழ்க்கையில் வரட்டும், விசுவாசத்தை விட்டுடாதீங்க. ஆமீன். அல்லேலூயா. விசுவாசம் விலையேறு பெற்றதா இருக்கிறது. நீ கர்த்தரை நம்புவதுதான் விசுவாசம். கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார், எனக்கு கேடகமாக இருக்கிறார், அவரை நான் நம்புவேன். எந்த காலத்திலும் நான் கர்த்தரை நம்புவேன். கர்த்தருக்கு பயப்படுறவர்களே கர்த்தரை நம்புங்க, அவருக்கு துணையாக, அவருக்கு கேடகமாக இருக்கிறார். 12ஆம் வசனம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நோவாவை கர்த்தர் நினைத்தருளினார், கிருபையை கொடுத்தார். அழிய வேண்டியவனை கர்த்தர் நினைத்தருளினாலே அந்த அழிவிலிருந்து காக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. லோத்துவை ஆண்டவர் நினைத்தருளினார். ஆமீன். அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் நினைத்தருளினார், யோபுவை கர்த்தர் நினைத்தருளினார், உங்களையும் கர்த்தர் நினைத்தருள்வார். இவையெல்லாம் நாம் பார்க்குறோமே. கர்த்தர் நம்மை நினைத்தருள்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரையும் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஏன் ஆசீர்வதிப்பார்? கர்த்தரை நம்பினதுனால அவங்க ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பான். அவன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பான். உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தையும் உன் வம்சத்தையும் உனக்கு பின்னாடி பிறக்கிற சந்ததிகள்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், மறக்க மாட்டார். அல்லேலூயா. உன் சாபங்களை எல்லாம் உடைப்பார், உன் தரித்திரத்தெல்லாம் மாற்றுவார், உன் வறுமையெல்லாம் மாற்றுவார். பரம்பரையாக இருக்க வியாதி சாபங்கள், சில குடும்பங்களில் பரம்பரையாக வியாதி இருக்கும், சில குடும்பங்களில் பரம்பரையாக சாபம் இருக்கும். அதையெல்லாம் மாற்றி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தையும் ஆரோன் குடும்பத்தாரையும் கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் சகல விதமான ஐஸ்வர்யத்தின் நன்மையும் கொண்டு வரும். ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தார். அவன் வெள்ளியும் பொண்ணுடைய சீமானாய் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்போது யோபு முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது. ஆமே. இரட்டத்தனியான ஆசீர்வாதம் யோபுடைய வாழ்க்கையில் வந்தது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை இருக்காது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்டா. இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார்டா, யாக்கோபு குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்டா. அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக செழிப்பாக இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பெரியவர்களும் சிறியவர்களும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ பெரியவனாக இருக்கலாம், சின்னவனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பா. நீ கர்த்தருக்கு பயந்து நடப்பீரண்ணா. கர்த்தருக்கு பயப்படுகிற இவ்விதமாக நான் ஆசீர்வதிப்பேன் என்று சங்கீதம் 128 சொல்றாரே. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கப்படுவான். உன் பிள்ளைகள் ஒலிப
ஒலிவ மர கன்றுகளைப் போல பந்தியை சுற்றில் இருப்பார்கள். உன் மனைவி திராட்சை கொடியை போல இருப்பாய். நீ உன் பிள்ளையின் வாழ்வை, எருசலேமில் வாழ்வை காண்பாய், சமாதானத்தை காண்பாய் என்று ஆண்டவர் உனக்கு சொல்றாரு. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. நீ கர்த்தருக்கு பயந்து நடப்பையனா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன கேட்டினா, தீமை விட்டு விலகி வாழ்வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதுதான் உனக்கு ஞானத்தின் ஆரம்பம். நீ தீமை விட்டு விலக வேணும். கர்த்தருக்கு பயப்படுகிறேன்னு சொல்ற, நீ தீமை விட்டு விலகணும். இது கர்த்தருக்கு பிடிக்காது, இது கர்த்தருக்கு ஆகாத காரியம். வேத வசனம் சொல்லுகிறது. ஆகினா அருவருப்பான காரியங்களே, தீமையான காரியங்களே நாம் செய்யாமல் தன்னை காத்துக்கொள்வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பயந்து வாழும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பான். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வர்த்திக்க பண்ணதுன்னா பெருக செய்வார். ஆபிரகாமுக்கு சொன்னாரே, உன் சந்ததிகளை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரான திரளான மணலை போலவும் நான் பெருக பண்ணுவேன் என்று சொன்னாரே, அதுபோல உன் சந்ததிகளை பெருக பண்ணுவார். உன் வருமானத்தை பெருக பண்ணுவார். உன் பிள்ளைகளை ஞானத்தை பெருக பண்ணுவார், பலத்தை பெருக பண்ணுவார், ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுவார், உன் ஆசீர்வாதத்தினால் பெருக பண்ணுவார், உன் பிள்ளைகளை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. நீ கையிட்டு செய்கிற தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதித்து, யாபேசின் எல்லையை ஆசீர்வதித்து அவன் எல்லையை விரிவாக்கினது போல கர்த்தர் உன் எல்லையை விரிவாக்கி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வானத்தை பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த எழுதின சங்கீதக்காரன் எவ்வளோ பாக்கியவான், எப்படி அனுபவித்து எழுதியிருக்கான் பார். ஆமீன். அல்லேலூயா. வானத்தை பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட யார்? நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறாரா? வானத்தை பூமியும் படைத்த கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவன் வானத்தை பூமியும் படைத்த தெய்வம். அல்லேலூயா. மனுஷனால் உண்டாக்கப்பட்டதல்ல. ஆண்டவர் வானத்தை பூமியும் படைத்தவர். மனுஷனுடைய கையினால் உண்டாக்கப்பட்டவர் அல்ல நம்முடைய கடவுள். அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய பாதம் பூமியின் கீழே இருக்குது. அவருக்கு ஒரு கோயிலை கட்ட முடியுமா? மனுஷனே, எத்தனை புத்தினியமான மனுஷனே, கடவுளை போய் ஒரு சிலை வடிவத்திலே நீ உண்டாக்கி, நீ என் கடவுள், நீ என்னை ரட்சி, என்னை தொடு, என்னை ஆசீர்வதின்னு சொல்ற எத்தனை மனுஷன், புத்தினமான மனுஷன், பச்சை மரத்தின் கீழே விளக்கை ஏற்றி வைத்து நீ என்னை ரட்சி, என்னை காப்பாற்றி சொல்றியே. வானத்தி பூமி படைத்தவர் தான் கடவுள். இஸ்ரவேலே, நீ கர்த்தரை நம்பு. ஆமே. யாரை நம்புறீங்க? இன்னைக்கு யாரை நம்பி போறீங்க? ஆனால் கர்த்தரை நம்பிட்டு பின்வாங்கி போய் பின்னாடி சாபத்தீடான விக்கிரக ஆராதனை செய்தீங்கன்னா உன் சாபம் உன்னை விட்டு நீங்காது. அதை விட நீ கர்த்தராக இயேசு கிறிஸ்து அறியாமல் இருக்கிறது நல்லது. வேதம் தான் சொல்லுகிறது. கர்த்தரை நீ ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி அவருக்காக வாழ்றன்னா சாகிற வரைக்கும் அவருக்காக வாழணும். அதை விட்டுட்டு இடையில சில பேர் இருக்கிறான், சினிமா நடிகர்லாம், கூத்தாடிகள்லாம் இருக்கிறான். பின்வாங்கி போய் அவன் பேசுவான், நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், இப்போ இந்துவாக மாறிட்டேன்வான். அவன் சபிக்கப்பட்டவன். அப்படியாப்பட்டவன் அவன் பிறவாத இருந்தால் நலமாக இருக்கும். கர்த்தரை தெய்வமாக கொண்டு இருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். பின்வாங்கி போகக்கூடாது. பின்வாங்கி போகிறது என்னது? இயேசு இங்கே ஏற்றுக்குன்னு கோயிலுக்கும் போய் அங்கேயும் போயிட்டு உண்டல் வாங்கி துண்ணுக்குன்னு, சுண்டல் வாங்கி துண்ணுக்குன்னு அப்படி இருக்கக்கூடாது. ஆமீன். அல்லேலூயா. அப்படி செய்துன்னா உனக்கு சாபம் தான் வரும். அந்த சாபத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆகக்கூடாது. சாபம் யாரும் வருது? கர்த்தர் வர்றாரு கிடையாது. விக்கிரக சாபம் வரும். அவைகள் உண்டு பண்ணுகிறவர்கள் அவைகளை போல இருக்கிறார்கள். நீங்கள் அவைகளை போல இல்லை. உன்னை உண்டாக்கின கர்த்தர், உன்னை படைத்தவர் கர்த்தர், வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கு நீ பயந்து நட. அவருக்கு பயந்து உண்மையை உத்தமமாக வாழு. அவர் தான் உன்னை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பான். வானங்கள் கர்த்தருடையவர்கள், பூமியோ மனுபுத்தருக்கு கொடுத்தார். பரலோகம் யாருடையது? கர்த்தருடையது. பூமி யார் கொடுத்துருக்கிற? பூமி யார் கொடுத்தாரா? மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறார். பரலோகம் அவருக்கு சொந்தம், பூமி நமக்கு சொந்தம். ஆமே. பூமி எனக்கு சொந்தம் அல்லன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பூமியை மனுபுத்தனுக்கு கொடுத்தார். இந்த பூமியில் வாழ்கிற நாளெல்லாம் நாம் சகல விதமான நன்மைகளை அனுபவிக்கணுங்க. அல்லேலூயா. இந்த பூமியில் படைக்கப்பட்ட எல்லாமே யாருக்காக? படைத்ததெல்லாம் யாருக்கு? ஆடு மாடு கோழி ஆப்பிள் பழங்கள் எல்லாம் படைத்தது யாருக்கு? மனுஷனுக்காக தான் படைச்சிருக்கிறாரு. இந்த பூமியிலேருந்து ஆண்டவர் உண்டு பண்ணியிருக்கார். இந்த பூமி யாருக்கு? மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறார். இது வேதம் சொல்லுதுங்க. பரலோகம் அவருக்கா, பூமி நமக்கு. அல்லேலூயா. அங்கேருந்து வரப்போகிறார் நம்ம மீட்டெடுக்க. அல்லேலூயா. அவர் உண்டு பண்ணின மனுஷர்கள் நம்ம எல்லாம் கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட மனுஷன். நம்ம களிமண்ணினால் நம்ம உண்டாக்கினார். அவருடைய சுவாசத்தை நமக்கு ஊதினார். இதுதான் வேதம் சொல்லுகிறது. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்தருக்கு
கொடுத்திருக்கிறார். பூமியை யார் கொடுத்திருக்கிறார்? மனுபுத்திரருக்கு கொடுத்திருக்கிறார். நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆமே, யார் சுதந்தரித்துக் கொள்வாங்க? நீதிமான்கள். இந்த பூமி கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறார். இது ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி. ஆமே, இந்த பூமிக்காக நாம் ஜெபம் பண்ணணும். எல்லா நிலங்களுக்காக ஜெபம் பண்ணணும். விவசாயிகளுக்காக ஜெபம் பண்ணணும். ஆமே, இந்த பூமி கர்த்தர் நமக்கு செழிப்புள்ள காலங்களுக்காக மழை, ஏற்ற காலங்களில் மழையை தந்து செழிப்புள்ள காலங்களை மாற்றுகிறார். நல்ல தண்ணீரை தருகிறார். ஆமே, இந்த பூமி எவ்வளோ ஆசீர்வாதம் தான். இதை ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டாலே பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் மனுஷனுக்காக கொடுத்த பூமி. இன்றைக்கி மனுஷன் என்ன பண்ணுறான்? சந்திரனில் இடம் தேடுறான், செவ்வாய் கிரகத்தில் போய் இடம் தேடுறான். எங்கே போனாலும் இடம் இல்லை. மனுஷனுக்கு வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை இந்த பூமி தான். ஆமே, வேதம் சொல்லுகிறது மனுஷனுக்கோ பூமியை கொடுத்தார். நான் என்ன இல்லை சந்திர கிரகத்துக்கு போவோம், செவ்வாய் கிரகத்துக்கு போவோம், புதன் கிரகத்துக்கு போவோம், புளூட்டோவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லினுக்கிறான். நீ எங்கே போனாலும் அங்கே வாழ முடியாது. வாழ்வதற்கான எல்லா வசதிகளையும் கர்த்தர் இந்த பூமியிலே மனுஷனுக்கு வைத்திருக்கிறார். பரலோகம் அவருடையது, பூமியோ மனுபுத்திரனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் அனைவரும் கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. செத்து போனவன் மௌனமாக இருக்கிறவன், வாயில் பிளாஸ்டிக் போட்டு ஒட்டி இருக்கிறவனா கர்த்தரை துதிக்க மாட்டான். அப்படி யாருன்னா இருக்கிறீங்களா? செத்து போனவனா தேவனை துதிக்க மாட்டானா? கடவுளை துதிக்கிறது வாயை திறந்து நம்ம துதிக்கணும். சபையில் வந்து என்ன பண்ணணும்? நம்ம தேவன் உயிருள்ள தேவன், காது உள்ள தேவன், பேசுகிற தேவன், காண்கிற தேவன். நீ செய்கிறதெல்லாம், சபையில் செய்கிறதெல்லாம் அவர் பார்க்குறார். அல்லேலூயா. நீ மௌனமாக இருக்கிறியா, உட்காந்து சிந்திச்சுன்னுக்கிறியா, இப்படி பார்த்துன்னுக்கிறியா, எல்லாத்தையும் அவர் பார்க்குறார். ஆமே, உன் செய்கையெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால் நீ என்ன பண்ணணுமா? மௌனத்தில் இருக்கக்கூடாது. மரித்தவர்கள் துதிக்க மாட்டாங்க. செத்து போனவனுக்கு ஏதாவது உணர்வு இருக்குமா கர்த்தரை துதிக்கணும்னு? செத்து போனதுக்கு ஏதாவது கை கால் அசைக்குமா? கண்ணை திறந்து பார்க்குமா? பேசுமா? உயிர் உள்ளவன் தான் பேச முடியும். செத்து போன பணம் பேசாது. நம்ம செத்து போன பணம் கிடையாது. உயிர் உள்ளவர்கள் அக்கிரமத்தினால பாவத்தினால் மரித்து இருந்த நம்மை கிறிஸ்து உயிர்ப்பித்து இருக்கிறார். அவரை துதியை சொல்லும்படியாக, அவரை துதிக்கும்படியாக. ஆமே, ஒரு காலத்தை அக்கிரமம் செய்து பாவம் செய்து நாங்கள் மரித்து இருந்தோம். இப்போ ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்து இருக்கிறார். எதற்காக உயிர்ப்பித்து இருக்கிறார்? அவர் துதியை சொல்லும்படியாக, அவர் செய்த செய்கைகளை சொல்லும்படியாக, அவர் கல்வாரி சிலுவையிலே செய்த புண்ணியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமாம், யாராவது அறியாது இருக்கீங்க இந்த சபையில்? வாங்க, அப்புறமா சொல்லித்தரேன். ஆமே, அல்லேலூயா. அவர் கல்வாரி சிலுவையிலே ஏராளமான புண்ணியங்களை நமக்காக செய்திருக்கிறார். அதை எண்ணி நீங்கள் துதிக்கணும். அல்லேலூயா. நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை சோத்தரிப்போம். அல்லேலூயா. இது முதல் என்றென்றைக்கு கர்த்தரை நான் என்ன பண்ணோம்? சோத்தரிக்கணும். இந்த வசனத்தை கேட்ட 115ஆம் சங்கீதத்தை கேட்ட முதல் நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கப்பட்ட 115ஆம் சங்கீதம், கர்த்தரை நம்புங்க. ஆமே, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா.